அன்பான நேயர்களே, இப்பொழுது உடலில் ஏற்படுகின்ற அதிகப்படியான பித்தத்தை தணிப்பதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். எத்தை தின்றால் பித்தம் தணியும் என்கிற பழமொழிக்கேற்ப அளவிற்கு அதிகமான பித்தம் உடலில் ஏற்பட்டால் வாய்ப்பிதற்றல், கடுமையான தலைப்பொடுகு, உள்ளங்கால் உள்ளங்கையில் எரிச்சல், தோல் உரிதல், வாய்க்கசப்பு, நிறம் மாற்றம் இவையெல்லாம் ஏற்படும். இதனால் உடல் அதீத பலவீனமாக மாறும். இந்த நோயை முற்றிலும் தீர்ப்பதற்கான மருத்துவத்தை இப்பொழுது செய்ய போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட சாறு எலுமிச்சை சாறு. எலுமிச்சை ராஜகனி, சம்பீரம் என்று அழைக்கப்படுகின்றன. வைட்டமின் சி சத்து உள்ள எலுமிச்சை தலை சுற்றல், கடுமையான பித்தம், சீத பித்தம், ஆர்டிகேரியா என்று சொல்லக்கூடிய சீத பித்தம், வாந்தி இவையெல்லாம் தடுத்து நிறுத்தும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட சாறு இஞ்சி சாறு. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பித்த நீரை சரியாக சுரக்கச் செய்து அளவிற்கு அதிகமான பித்தத்தை தடுத்து நிறுத்தி அஜீரணத்தை போக்கி ஜீரணத்தை மேம்படுத்தும் என்பதால் நாம் இஞ்சி சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் மிக சிறந்த கிருமி நாசினி. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அழற்சியை நீக்கி தோல் சுருக்கங்கள் பித்தத்தினால் ஏற்படும் அந்த பித்தத்தினால் ஏற்பட்ட தோல் சுருக்கங்களை போக்கும் என்பதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். கடுமையான பித்தத்தை தணிப்பதற்கான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். எலுமிச்சை சாறு 50 மில்லி, இஞ்சி சாறு 50 மில்லி, தேன் 50 மில்லி. இவை அனைத்தும் சமன் எடையாக எடுத்து வைத்திருக்கின்றோம். இவற்றை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் ஒன்று சேர்க்க போகின்றோம். முதலில் எலுமிச்சை சாறு. அடுத்ததாக இஞ்சி சாறை எலுமிச்சை சாறுடன் சேர்க்கவும். அற்புதமான முறையில் எலுமிச்சை சாறும் இஞ்சி சாறும் ஒன்று சேர்த்து வைத்துள்ளோம். இதில் தேனை சேர்த்து நன்றாக கலக்கவும். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான எளிய மூலிகை கீழாநெல்லி. அன்பான நேயர்களே, கீழாநெல்லி தாவரவியல் பெயரில் பைலாந்தஸ் நெரூரி என்று அழைக்கப்படுகின்றன. இதற்கு ஆங்கில பெயர் இந்தியன் பைலாந்தஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மலையாளத்தில் கீழ்காய் என்று அழைக்கப்படுகின்றன. சமஸ்கிருதத்தில் மயூரக்காய் என்றும் அழைக்கப்படுகின்றன. மேலும் இது கீழ்வாய் நெல்லி, கீழ்காய் நெல்லி என்று மாற்று பெயரில் அழைக்கப்படுகின்றன. இது சுமார் 2 முதல் 3 அடி கீழிருந்து மேல் நோக்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம். ஒவ்வொரு வகையான இலைகளுக்கு பின்னால் பார்த்தாலும் இதனுடைய நெல்லிக்கனி போல் இதற்கு காய்கள் உண்டு. சாதாரணமாக பார்த்தால் இதன் மீது சிறு சிறு
குட்டியாக கீழா நெல்லி. இதன் இலைகளுக்கு கீழே காய்ப்பதனால் கீழ்காய் நெல்லி என்று பெயர். இது ஒரு அற்புதமான காயகற்ப மூலிகை. நம் கிராமத்தில் வயல்வெளிகளில் வேலை செய்து வருகின்றவர்களுக்கு சாதாரணமாக உடல் உஷ்ணம் ஏற்படும். தொடர்ந்து அவர்கள் கண் விழித்து வேலை செய்வதனால் உடல் உஷ்ணம் ஏற்படும். உடல் உஷ்ணம் அதிகரித்தாலே சிறுநீர் பாதிப்பும் கண் நோய்களும் ஏற்படும். சிறுநீர் பாதிப்பு ஏற்பட்டால் மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரக வீக்கம் காணும். உடனடியாக அவர்களுக்கு மஞ்சள் காமாலை என்கிற நோய் ஏற்படும். இதற்காக அவர்கள் பெரிய மருத்துவமனையை நாடாமல் சாதாரணமாக இந்த இலையை காலை வேளையில் ஒரு 10 முதல் 20 கிராம் கிராமத்தில் ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்து மென்று சாப்பிட்டு காலை வேளையில் மலஜலங்கள் கழித்துவிட்டு மென்று சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் அளவிற்கு நாட்டு பசுமோர் பருகுவார்கள். இதனால் உடல் குளிர்ச்சி, கண்களுக்கு குளிர்ச்சி, அதிகப்படியான உடல் சூடு, மஞ்சள் காமாலையினால் ஏற்பட்ட மஞ்சள் நிறம் மாற்றம், கண்களுக்கு அதீத பாதுகாப்பு இவையெல்லாம் ஏற்படும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்கிற நோய் ஏற்படும். இதனால் அவர்கள் மாதந்தோறும் மாதவிலக்கு ஏற்படுகின்ற காலத்தில் கடுமையான வயிற்றுப்போக்கு, அதீத வயிறு எரிச்சல், சிறுநீர் பாதை முழுவதும் எரிச்சல், ஒரு வகையான மன உளைச்சலும் ஏற்படும். அதற்கு கீழா நெல்லியின் இலையை நன்றாக அரைத்து ஒரு கோலி உருண்டை அளவிற்கு நாட்டு பசுமோரில் கலந்து பெண்கள் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அற்புதமான முறையில் எப்பேற்பட்ட கடுமையான வெள்ளைப்படுதலும் நீங்கும். இதனால் சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற அரிப்பு, இச்சிங், எரிச்சல், இரிட்டேஷன், ஒரு வகையான துர்நாற்றம், பேட் ஸ்மெல் இவை மூன்றும் முற்றிலும் நீங்கி ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். அடுத்ததாக கண்களை பற்றிய நோய்களுக்கு கீழா நெல்லி தைலம் ஒரு இன்றியமையாத தைலம். ஆண்களுக்கு அளவு கடந்து வர, குறிப்பாக வாகன ஓட்டுநர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இரவு முழுவதும் கண் விழித்து வாகனங்களை ஓட்டுவதினால் உடல் உஷ்ணம் அடையும். அதாவது உடல் கொதிப்பு என்று பெயர். அப்போது இரத்தம் உஷ்ணம் அடைந்து அவர்களுக்கு பசியின்மை, அடி வயிற்று வலி, கண் காந்தல், வாய் கசப்பு, அதீத தூக்கமின்மை, லாஸ் ஆஃப் ஸ்லீப் என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் ஏற்படும். அவர்களுக்கு கைகண்ட ஒரு மருந்து கீழா நெல்லி. அவர்கள் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கீழா நெல்லியை சமூலமாக தூய்மையான நீரில் எடுத்து அலசி அதை இடித்து நாட்டு பசும்பால் அல்லது நாட்டு பசுமோரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் உஷ்ணம் படிப்படியாக தணியும். அவர்கள் இரவு வேளையில் கண் விழித்து வாகனம் ஓட்டினாலும் உடல் உஷ்ணம் அடையாமல் குளிர்ச்சியை மேம்படுத்தி ஆழ்ந்த தூக்கத்திற்கு வழிவகுக்கும். அன்பான நேயர்களே, அற்புதமான பல வகையான மருத்துவ குணங்களையும் இயல்பாக நம் வீட்டு தோட்டத்தில், நம் வீட்டு வெளியில் பச்சை பசேல் என்று கிடைக்கக்கூடிய இந்த கீழா நெல்லியும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கீழா நெல்லியின் இலைகளை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொன்னாங்கண்ணி. அன்பான நேயர்களே, பொன்னாம் கன்னி, பொன் ஆம் கன்னி. கன்னி என்றால் 16 வயதுடைய இந்த உடலை எப்பொழுதுமே இளமையாக பராமரித்து உடலை பொன் போல் காப்பாற்றும் என்பதால் இதற்கு பொன்னாங்கண்ணி என்று பெயர். கண்களுக்கு அதீத குளிர்ச்சி,